சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்ம சாஸ்தாவின் சன்னதியில் அபிஷேகம் கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்ம சாஸ்தாவின் சன்னதியில் அபிஷேகம். ஐயப்பனை நாடி ஆனந்த பைரவ ராகத்தில் எவ்வளவோ அற்புதமான பாடல்களை இசையமைத்த அந்த மகான்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வெல்கம் டு மனதோடு மனோ. இன்னைக்கு வரப்போகிற கெஸ்ட் புலி 8 அடி பாஞ்சா புலி குட்டி 16 அடி பாயும். அது போலவே இவர் அப்பாவிட ஒரு நல்ல சிறப்பான இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கார். We welcome our chief guest SPB Charan. காதல் கலகலகல் கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு. சரண், வெல்கம் டு மனதோடு மனோ. தேங்க்யூ. எவ்வளோ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷோவில் இருக்கிறதுக்கு. சரண், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட வீட்டில் அப்பா எஸ்பிபி அவர்களுடைய பாட்டு தான் தாலாட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய பாடல்கள் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குன்றது ஓரளவுக்கு பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்க்குறீங்க. அதே வீட்டில் பிறந்ததுக்கு எவ்வளோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை பார்க்கும்பொழுதெல்லாம். அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது, எங்கள் மேலே காட்டுற அன்பை பார்க்கும் பொழுது அது ரைட்டு, இதுவாவது கிடைச்சது. அப்படி நான் பிறந்தது என்னமோ அந்த வீட்டில் தான். ஆனால் நானும் அவர் வந்து வெளியிலேருந்து தான் பார்க்குறேன். அவருடைய இசை வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயம். சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அவர் பாடி கேட்டுட்ருக்கேன். அவர் பாட்டு கேட்டால் தான் சாப்பிடுவேன், அவர் பாட்டு கேட்டால் தான் தூங்குவேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அப்பா பாடல்கள் மட்டும் கேட்டிங்களா, இல்லை மற்றவங்களுடைய பாடல்கள் ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கா சின்ன வயசுலேருந்து? நிறைய கேட்டது வந்து அப்பாவுடைய பாட்டு தான். எஸ். அதுக்கப்புறமா அப்பா இல்லாத டைமில் அப்பா ரெக்கார்டிங்ஸ் எங்கேயாவது போயிருக்காரு, இல்லைன்னா டூருக்கு எங்கேயாவது போயிருக்காங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து முகமது ரஃபின்னா உயிர். அப்பாவுக்கும் தான். ஆமாம், எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி. ஸோ சாயந்தரம் டைமில் வந்து ரஃபி சாபுடைய சாங்ஸ் எல்லாம் ஓடும். கலெக்ஷன் ஹியூஜ் கலெக்ஷன் இருந்திருக்கும், பயங்கரமான கலெக்ஷன் அம்மா கிட்ட. ஸோ இவங்க 2 பேர் தான் நிறைய நான் கேட்டிருக்கேன். ரஃபி சாப் பாட்டு ஏதாவது ஒரு பல்லவி? ये चांद सा रोशन चेहरा, जुल्फों का रंग सुनहरा, ये झील से नीली आंखें, कोई राज है इनमें गहरा, तारीफ करूं क्या उसकी जिसने तुम्हें बनाया, तारीफ करूं क्या उसकी जिसने तुम्हें बनाया. பியூட்டிஃபுல் சாங்ஸ். அப்பாவுடைய பாடல்களில் சின்ன வயசில் நிறைய நீங்கள் வீட்டில் உட்காந்தோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிறச்சு என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு பாட தோணும்? நான் அப்போ பாடினதில்லை. நான் சொன்ன மாதிரி வந்து அக்கா தான் பாடுவாங்க. ரொம்ப பல்லவி பா அப்படின்ன உடனே அவர் ஒரு பல்லவி முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடு. அவளை வந்து கேட்கவே வேணாம், டக்குன்னு பாடிடுவா. வெரி எந்தூசியாஸ்டிக் சிங்கர். நான்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அப்பா கூட உட்காந்து மிரட்டி நீ பாடுறா அப்படின்னா கூட வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த கேசட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போய் ஒரு பல்லவி ஒன்று பாடிட்டு அவர் திருப்பி கொடுத்துருவேன். அது கூட ரெக்கார்டாக இருக்காது. அதில் கேட்டுக்கங்க நான் பாடல அப்படின்னு. ஸோ பட் எக்கச்சக்க சாங்ஸ் பழசு. இயற்கை என்னும் இளைய கண்ணி பாடுங்க. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள், துணையை எண்ணி
நீ இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையை எண்ணி. அந்த சாங்ஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக், மறக்கவே முடியாது. கிரேட். அதே ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. அல்லி மலர் மேனிலே ஆடையன நான் இருக்க அல்லி மலர் மேனிலே ஆடையன நான் இருக்க சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ. சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ. இன்னும் எதுவோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. வாவ், ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்பா பாடின first song. ஃபஸ்ட்டு சாங் எவர்கிரீன். ஃபென்டாஸ்டிக். அப்படியே நம்ம யேசுதாஸ் அவர்களுடைய பாடல் சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு இன்ட்ரெஸ்ட் எப்போவோ சொன்னதான் ஞாபகம் எனக்கு. காதல் கொண்டேன் கனவினில் வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கனிமையில் என கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ ராரிராரோ ஓ ராரிரோ. ஃபஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் அப்பா பாடல்கள் யேசுதாஸ் அவர்களை பாடினீங்க. இன்னும் வேறு சிங்கர்ஸு வேறு சிங்கர்ஸ் பற்றி வேறு சிங்கர்ஸ் பற்றி இதான் எத்தனை இருக்குங்க, எத்தனை சாங்ஸ் இருக்கு உங்களது. நிறைய ரொம்ப காமனாக எல்லாரும் பாடுறது வந்து செண்பகமே, அட்லீஸ்ட் ஒரு செண்பகமே, அது நல்லா எல்லாரும் பாடுவாங்க. அப்புறம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்து நீ ஒரு காதல் சங்கீதம். ஆனால் இன்னைக்கு அது பாடல, ஏன்னா எல்லாருமே அதுதான் பாடுவாங்க. ஆமாம், மனோன்னா பாட்டுன்னா ஃபஸ்ட்டு வர்றதே வந்து ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு சாங், ஒரு ரேர் நம்பர்.
அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே. இதோ காதல் ஊர்வலம், இதோ காமன் உற்சவம் இங்கே. ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன், இதோ நான் உயிரில் உன்னை சேர்த்தேன். அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே. தேங்க்யூ. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாங். இது எனக்கு ரொம்ப சரணம் பிடிக்கும். இதெல்லாம் ட்ரையே பண்ண முடியாது. நான்லாம் சரணனில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல இது. இத்தனை Superb. சேஞ்ச் ஓவர்ஸ் இந்த சாங்ல. என்ன நோட்டேஷன் இது, எவ்வளோ ப்ளசண்ட்டாக போயினே இருக்கும் அதில். பாபா அவ்வளோ சேஞ்சஸ். காத்தடிக்கிற மாதிரி அப்படி சாஃப்டா. ஹேட்ஸ் ஆஃப். அதாவது ஒவ்வொரு பாடல் அந்த காலத்தில் அவங்க பாடி அந்த பொக்கிஷங்களை ஒரு வாட்டி நினைவுக்கு கொண்டு வந்தீங்க. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சாங்கு எப்படி யார் அப்ரோச் பண்ணாங்க, அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது? எனக்கு அவ்வளோ சீன் இல்லைண்ணா, யாரும் வந்து அப்ரோச்லாம் பண்ணலை. சரி. ஒரு வாட்டி அப்பா ரெக்கார்டிங்கு போகும்போது டிரைவரில் ஓட்டு போனீங்க. ஓட்டு போனேன். போய் பிரசாதில் ரெக்கார்டிங், யாருது, இளையராஜா சார். ஆ டாமால்னு கதவை தோணுச்சு. இளையராஜா சார் உள்ளே வராரு. ம். ஏரா பாலு ம். சால்ரோல சூசி பவுனாவா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஆமாம். வந்த உடனே நான் எந்திரிச்சு அப்படி நின்னேன். அப்படியே என்ன ஒரு வாட்டி பார்த்து உட்காருங்க அப்படின்ட்டு அவர் கவனிக்கல அவர். கவனிக்கல, தெரியாது. நான் சின்ன வயசில் பார்த்தது. நான் அதுக்கப்புறமா யூஎஸ்லாம் போயிட்டு வந்த புதுசில். ஸோ போய் உட்காந்து அவங்க ஒரு 1/2 மணி நேரம் கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா பாட்டு கற்றுக்கிட்டியா, எங்கே பாடு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி பாடி, ஏய் தப்பாக பாடுற, கரெக்டாக பாடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாசிச்சுட்டு இருக்கும்போது வந்து என்னை பார்த்து, இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. ஏய் அது சரண்டா, அது நம்ம என் பையன்டா அப்படின்னாரு. ஏய் சரண், என்னப்பா நான் எங்கே ஆளை காணோம், எங்கே இருக்க, இத்தனை வருஷம் எங்கே போனேன், என்ன பண்ணுற, அப்படி இப்படி வளர்ந்துட்ட அப்படி இப்படின்னா. இல்லை இந்த மாதிரி அமெரிக்காவில் படிப்பு முடிச்சுட்டு இப்போ தான். பாடுவியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இல்லை வா உட்காரு அப்படின்னு சொல்லி ஹார்மோனியத்தில் ஏதோ ஒன்றும் பெருசாக வாசிச்சு ஏதோ ஒன்றும் ட்ரை பண்ணாங்க, வரல. இல்லை ஃபஸ்ட்டு பாட வச்சாங்க, ஏதோ வச்சாங்க. இது பாடு பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வரம் ஒன்று வாசிச்சார். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் அறிவே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை சத்தியமாக இல்லை. அவர் ட்ரை பண்ணார், முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ பாடினேன். எதுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு நல்ல நாள் வந்துட்டேன், இன்றைக்கி தான் நல்ல நாள் வா அப்படின்னு சொல்லி புண்ணியவதின்னு ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு இன்னைக்கு. உடனே குட். அப்பாவும் ராஜா சாரோடைய டியூட் சாங் அது. அதில் வந்து கோரஸ் பிட்டில் வந்து ஒரு 2 லைன் சோலோ ஆக்கி அந்த 2 லைன் நான் பாடினேன். அப்பா கூட ராஜா சார் கூட பக்கத்தில். வாவ், வாட் எ. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த படமும் வரல. அதுக்கப்புறமா கன்னடாவில் ஒரு 2 படங்கள், ஹூமலே அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து 3 சாங் ராஜா சார் எனக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் வேறு லாங்குவேஜில், கன்னடாவில். அவன் பூமி கீதேன்னு ஒரு படம், அது வந்து நேஷ்னல் அவார்டு ஜெயிச்ச ஒரு படம். அதில் ஒரு 2 சாங் பாடினேன். அதுக்கப்புறமா அப்புறமா சொல்லிக்கலாம். அந்த 2 பாட்டில் ஒரு பாட்டில் பல்லவி அட்லீஸ்ட். घोरु घोरु काना घोरुका घोरुकाना घोरुका काना ಹಿಂಗೆ ಒಂದು ಹಾಡು ಕಾಡಾಗೆ ನಮ್ಮ ವೀಡು ಕೇಳು ಕೇಳು ಜಾಣ ಬೆಟ್ಟ ಹೊಳೆ ಕಡಲು ಮರಳುಗಾಡು ಅಕ್ಕಿ ಪಕ್ಷಿ ಪ್ರಾಣಿ ಜಲದ ನೀರು ಘೋರು ಘೋರು ಕಾನ ಘೋರುಕ ಘೋರು ಕಾನ ಘೋರುಕ ಕಾನ ಹಿಂಗೆ ಒಂದು ಹಾಡು ಕಾಡಾಗೆ ನಮ್ಮ ವೀಡು ಕೇಳು ಕೇಳು ಜಾಣ. டிஃப்ரெண்ட் லலபி மாதிரி இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட். ஆமாம், அது வந்து காட்டுவாசிங்களை பற்றி ஒரு படம். அவங்க ரொம்ப ரான கன்னடா, ஒரு போட்டிக்கு இல்லாத ஒரு கன்னடாவில் வந்து பண்ண ஒரு சாங். இது மாதிரி க்ரூடாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண சாங் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போ ஒரு ஹை, என்னடா இது ராஜா சார் வந்து ஒரு படத்தில் 2 சாங்கு 3 சாங் கொடுக்குறாரு, நம்ம ஏதோ பண்ணிட்டோம்யா, நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். எஸ்,
அதுக்கப்புறமா மெட்ராஸ் வந்ததுக்கப்புறமா தேவதைன்னு ஒரு படம், அதில் ஒரு சாங். எனக்கு அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எனக்கு தோணல. ஆனால் பாடினதுக்கப்புறமா கேசட்டில் சிடியில் கேட்கும்போது அந்த பழைய பி சுஷீலா எஸ்பிபி பாடின மாதிரியே இருக்குது எனக்கு. நான் அந்த அளவுக்கு பாடினான்னு இல்லை, இந்த வாய்ஸ் ஒரு அளவுக்கு. அண்ட் சந்தியாவோட வாய்ஸ் அப்படியே டிட்டோ சுஷீலா ஆண்டி வாய்ஸ். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் த லாஸ்ட் சாங் ஐ சாங் ஃபார் ராஜா சார். ஓஹோ. அதுக்கப்புறமா நான் பாடல, அது என்னோ தெரில, அப்புறமா ஆயிடுச்சு. பட் கிரேட்ஃபுல் டு ஹிம். என்னுடைய ஃபஸ்ட்டு ஹிட்டு அந்த பல்லவி. நெருப்பில்லாமல் திரியில்லாமல் எரியும் வான விளக்கு இருக்கும்போது அருகில் வந்து வெக்கம் கொஞ்சம் விளக்கு கனவு கூட கனவினான நரணன பறக்க வேண்டும் வெளியே வெண்ணிலவின் முன்னாலே விண்மீன்கள் ஊர்கோலம் தரனா தராரா தீரானா தரங்கம் பாடி அரங்கம் சேரும் நாளும் இன்று தானோ. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுது தீபமே. அது காலம் காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில, பக்கத்துல நெருப்பாத்த மக இருக்கா, முத்து ஒண்ணு கொடுத்தா குத்தமில்ல. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில, பக்கத்துல நெருப்பாத்த மக இருக்கா, முத்து ஒண்ணு கொடுத்தா குத்தமில்ல. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. இது அதுக்கு பிறகு தானே ரஹ்மான் அவர்களை நீங்கள் சந்தி? ஆமாம், அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அது எப்படி? அதுக்கு நடுவில் வந்து நிறைய தெலுங்கு பாட்டு டப்பிங் அதெல்லாம் பாடினேன். பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. நிறைய டப்பிங் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோடைய அலைப்பாயுதே ஃபோன் பண்ணி உடனே நீங்கள் இப்போ ரெக்கார்டிங்க்கு வந்துடணும் அப்படின்றாங்க. யாருங்க, எங்கே வரணும்? இல்லை, ரஹ்மான் சார் ஸ்டுடியோக்கு வரணும், நீங்கள் அர்ஜென்ட்டாக இப்போ 6 மணிக்குள்ளே வந்துடுங்க. கை ஓடலை, காலு ஓடலை, என்ன நடக்குதுன்னு தெரில. அப்படியே பேக்கை பிடிச்சிட்டு ஓடினவன் தான். 6 o'clock ஐம் தேர். ஓகே. போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணுறேன். யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. 11 மணி. வாப்பா அப்படின்னாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அடிச்சு அடி உள்ளே போகிறேன். ஒரு லூப்பில் இது போட்டாங்க. பாடுறேன். முதல்ல வந்து அந்த கோரஸ் பெட் காதல் சடுகுடு குடு நவீன் பாடியிருந்தார். ஸோ அதோட பாட சொல்லியிருந்தாங்க. பாடுறேன். அந்த அந்த 16 bars லூப் பண்ணி அடிச்சு பாட சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் போகலாம். அப்புறமா மறுபடியும் அந்த 8 bars லூப் பண்ணி பாட வச்சுட்டு, பட் வெரி என்கரேஜிங் மேன், ஐ டெல் யூ சீரியஸ்லி. அவர் சுகமாக இருக்கும். இன்னொரு 10 வாட்டி கேட்டால் கூட பாடலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சுருவார். உயிரை கேட்டால் கூட கொடுத்துடலாம் அவருக்கு. அப்படி ஃபென்டாஸ்டிக், ஜஸ்ட் ஒன் மோர், அந்த 1% வரலாம், ஜஸ்ட் கிவ் மீ தட், டக்குன்னு வந்துருங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி பாடி ஃபுல்லாக லூப்பில் பாடி இந்த சாங் வெளியில் வரும்போது கல்ற வேறு மாதிரி விடிஞ்சிருச்சு. 5:50 என்ன ஐயோ, எத்தனை மணிக்கு உள்ளே வந்தோம், வெளில வந்தால் எல்லாம் பகலாக இருக்குது, ஒன்றுமே புரியல. சாங்கு கல்ற மாறிடும், வெளியே கல்ற மாறிடும். பப்ளிசிட்டியில் அலைப்பாயுதே அப்படின்ற படம் இதுவாக இருக்குமோ ஒரே ஆசை. உடனே போய் சிடி வாங்கி பார்த்தா எஸ்பி சரண். சூப்பர், சந்தோஷம், எனக்கு அப்படி சந்தோஷம். மாதவன், ஷாலினி, அந்த டிசைன் அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த எல்லோ ஃபாண்ட்டில் அலைப்பாயுதேன்னு வரும்போது வா. அதுக்கப்புறமா அந்த சாங் பிகேம் an amazing hit. I didn't expect it. ஆக்டிங் எப்படி வாய்ப்பு வந்தது? இதெல்லாம் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து இந்த அலைப்பாயுதேன்ற ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அந்த காதல் சடுகுடுன்ற ஒரு பாட்டு பாடி அது மிகப்பெரிய ஹிட் ஆகி நான் தான் சரண்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பட்டி தொட்டிக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஆஹா சரண் தான் இந்த பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படி இனி நம்ம தான் நீ எப்படி வரும் பாருங்க, இனிமேல்லாம் எவ்வளோ ஆஃபர்ஸ் வரும், எவ்வளோ பாடுவோம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றுமே காணும் தெரியல. இட்ஸ் அன் எனிக்மா. அது எப்படி என்னன்னு அதுக்கப்புறமா வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பாடிக்கிட்டு இருந்தே தவிர நத்திங் கான்சிக்வென்ஷியல், எதுவுமே பெருசாக ஒரு மீட்டியான சாங், இந்த மாதிரி அருமையான ஒரு சாங் அப்படின்னு எதுவுமே வரல. அப்படியே ஸ்லோ ஆக 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 ஏதாவது பண்ணணும், வேறு என்ன பண்ணுறது தெரில. கல்யாணம் ஆகிடுச்சு, வீட்லேயே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. எங்கேயாவது கூட்டி போனோன்னா காசு அடிக்கடி கேட்டால் அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், பல எண்ணங்கள் ஓடின்னு இருக்கும் உள்ள பயங்கரமா. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற அப்படின்றதுக்கு ஒரு ஆமாம் அகம். ஆமாம், அவர் காலங்காத்தால எந்திரிச்சு ரெக்கார்டிங் போகிறாரு. நீ என்னடா வீட்டில் இந்த மாதிரி அந்த வார்த்தை கேட்கறதுக்காக போய் கேட்கணும். ஐயோ வேணாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மின்பிம்பங்கள்ல இருந்து ஃபோன், அதுவாகவே வருது ஃபோன், அதுவாகவே வருது. இது வந்து தானாக வருது. தேங்க் காட். அடுத்த மாதத்துலேருந்து ஷூட்டிங்கு, ஃபஸ்ட்டு 15 days ஒரே சந்தோஷம். அப்படியா சூப்பருங்க, சம்பளம் எப்படிங்க? அதெல்லாம் கொடுப்பாங்க வாங்க அப்படின்னு. ஓகே நோ ப்ராப்ளம், வந்துடும். ஆமாம் 9 o'clock கால் ஷீட்டுங்க, ஒரு 7:30 மணிக்கு வந்துடணும், மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகணும். அப்படியா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கே போய் உட்காந்துருது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட்டிங். சாயந்தரம் பேக்கப் 6 மணிக்கு பேக்கப்னா ஒரு 4:45 வந்து லைன் சொல்கிறாங்க. சார் இது இந்த சீன் சார் ஒரே ஷாட்டில் போகிறோம், ஒரு 2 பக்கம் டைலாகு, 2-3 ஆர்டிஸ்ட்டு அள்ளு விடுது நம்மளுக்கு. ஐயோ என்னயா காலையிலேருந்து ஏதாவது இந்த சீன் பேப்பரை கொடுத்தாலாவது படிச்சிருப்பேன். 4 மணிக்கு கொடுத்துட்டு 6 மணிக்குள்ளே முடிக்கணுன்றீங்க, எப்படியா? சார் முடிச்சிடலாம் சார், பரவாயில்ல நீங்கள் பண்ணிடுவீங்க சார், நோ ப்ராப்ளம். இப்போ வர்ற வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் பண்ணிக்கலாம். சரிங்க ஓகே சரின்னு போய் அதுக்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. போய் நின்று அப்புறம் ஆக்ஷன் நாங்கள் ஏதோ நடித்தோம். எதுவும் ஆஹா சூப்பர் நல்லா பண்ணிங்க சார், சூப்பராக பண்ணிங்க சார், ஓகே எதுவுமே கிடையாது. பேக்கப் அப்படின்ட்டு பிளாங்கா நம்ம இன்னும் அங்கேயே நிற்கிறோம். நம்ம மானிட்டர் பார்க்குற கூட அப்படி ஒன்று இருக்குது, அதில் பார்த்துட்டு தான் ஓகே சொல்கிறாங்கிற விஷயம் தெரியாது. அங்கே ஒரு சின்ன டிவி இருக்குது, அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. வச்சு அதை பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு பேக்கப் அப்படின்ட்டாங்க. நம்ம இப்படியே நிற்கிறோம். என்ன இதோட முடிஞ்சதா அப்படின்னா என்ன பேக்கப்னா? சார் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சார், நாளைக்கு காலைல வந்துருங்க 6:30 மணி. மறுபடியும் ஒரு தைரியம் இருக்கும். ஓகே சார் பேமெண்ட் அதுதான் கேட்கல சார், பேமெண்ட் சார் பேமெண்ட் கேட்குறாரு சார். இல்லை சார் நாங்கள் வெளியில் மேனேஜர் இருக்காங்க, போய் பார்த்துருங்க. போனால் கன்வென்ஸ் கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு. ஒரு மாதம் இது எவ்வளோ நீங்கள் முடிவெடுத்தீங்க? அதாவது சார் ஒரு நாளைக்கு 3500 rupees வரும். ஆஹா எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குங்க? ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கும் சார். ஆஹா சார் காலையில் 6 மணிக்கு வந்துடுறேன் சார், 5க்கு வேணும்னா கூட வந்துடுறேன், பிரச்சனை இல்லை. இவங்க லேட்டாக போகுமா, ஒரு 6 மணிக்கு மேலே வேணா எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் வேணா எடுத்து சொல்லுங்கள், நான் பண்ணிட்டு தரேன். கம்ப்ளீட்டாக டெடிக்கேட்டடாக இருக்கேன் சார், நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் 3-5 போகணும் சார். நீங்கள் தான் தெரியுது, நீங்கள் வந்துடுங்க 6 மணிக்கு. ஓகே சார் தேங்க்யூ. அதோட ஆரம்பிச்சது என்னுடைய நடிப்பு. சென்னை 28ல் ஒரு சாங் யாரும் ஒரு சாங் இருக்குது, 2 வெர்ஷன் இருக்குது அந்த சாங்க்கு. ஆமாம், ஒன்று லவ் வெர்ஷன் வந்து அப்பா சித்ராமா பாடியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வெர்ஷன் நானும் வெங்கட் பிரபு பாடியிருப்போம். யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யாரென்று கண்டு யார் சொல்வாரோ கடல் கொண்ட மழை நீரை. காண முடியாதே காதல் வரம் நான் வாங்க கடை கண்கள் நீ வீச கொக்கை போல நாள்தோறும் ஒற்றை காலில் நின்றேன் கண்மணி. யாரோ
வா ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு கம்போசிஷன், அருமையாக பண்ணியிருப்பார். அந்த ட்ரெயின் மாதிரி அப்படி போயினே இருக்குது. அதுதான் அழகு. அதுக்கப்புறம் அப்பு படத்தில் ஒரு சாங், பியூட்டிஃபுல் சாங் பாடினீங்க. ஐயோ, நான் பாடினதுலேயே ரொம்ப கஷ்டமான சாங் இது. தேவா சார் கிட்ட காலையில் 9 மணிக்கு கூப்பிட்டு ஆமாம் இந்த சாங் பாடணும் அப்படின்னாங்க. சரி. அப்படியா, போட்டு காட்டுங்க. உனக்கு நேரம் அப்படி இருக்கு, சாங் ஃபுல்லாகவே அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஆமாம், இது வந்து ஒரு 2 வசந்த் சார் படம். வசந்த் சார் டைரக்டர். ஆஃப்ரிக்கன் ஸ்டைலு. ஆமாம், ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன், அந்த பீட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த சாங் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு உதித் நாராயண், சுக்விந்தர் சிங் பாடியிருந்தாங்களாம். ஓ, இப்போ கூட வாய்ஸ் இருக்கும், சுக்விந்தர் சாரோடைய வாய்ஸ் வந்து அந்த சாங்கில் இருக்கும். அங்கங்கே வரும், ஒரு பல்லவி அவரது வரும். அது வந்து ஒரு நிறைய கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி, லிரிக் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் கூப்பிட்டாங்க. தேவனை காணும், ரொம்ப ஹை பிட்ச், கஷ்டம். தேவன் வந்து பாட்டு கேட்டோன்னா ஐயோ நான் வரல இப்போ அப்படின்னு வந்துடுறேன். ஆமாம், இதோ வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷத்தில் இப்போ வார்ம் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புனவர் தான். ஆமாம், ஜம்ப் ஜஹங்கீர். ஆமாம். அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு கொடுத்தா வாய்ப்பு, அது பாடணும், அவ்வளோதான், என்னவா இருந்தால் என்ன, சரி வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராஜனை தான் வந்து சாங்கை போட்டு காட்டி இதுதான் சாங் அப்படின்னாங்க. ஃபுல்லாக கேட்டு, அண்ணே இது இந்த ரேஞ்சில் பாடணுமா இல்லை லோவர் ஆக்டேவ்லையா எப்படி இருக்கிறது அங்கே தான். அதே தான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே ரியலி பிளெஸ்ட் டு பெர்ஃபார்ம். கீரவாணி சார், மரகதமணி சார், அந்த சாங்கா அது எனக்கு ஸ்டேட் அவார்டு வரைக்கும் போச்சு. நான் தோத்தேன் ஃபைனல்ஸில், 2 பேர் சிங்கர்ஸ் ஸ்டேட் அவார்டில். நான் தோத்தது வந்து ஒரு புது சிங்கர் இப்போ வராரு, ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், அவர் வந்து தெலுங்கானா பற்றி ஒரு சாங், அந்த சாங்க்கு லிரிக்காக ஸ்டேட் அவார்டு அந்த பக்கம் போச்சு. பட் சரி வாங்கட்டும், இந்த மாதிரி ஒரு சாங் பாடினா, அதுவும் அவரோட நானும் ஃபைனலிஸ்ட் ஸ்டேட் அவார்டு, ஆந்திரா ஸ்டேட் அவார்டுன்னு போது அது வரைக்கும் போயிருக்குமே, பெரிய போயிருக்கேன். அவர் 100ல் 1, இது நமக்கு இது ஒன்று தானே. ஆமாம், பெரிய மேட்டர் இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சாங். அது கீரவாணி சார் எப்படி வந்து சரண் பாட வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாருன்னு தெரில. அல்லு அர்ஜுனுடைய ஃபர்ஸ்ட் படம் கங்கோத்ரி அப்படின்னு. ஆமாம்மா. கங்கா నీ ఉరుకులే రాగంగా నా గుండెల మోగంగా సరిగమలై సాగంగా మధురిమలో మునగంగా గంగా నిజంగా నువ్వే నాలో సగభాగంగా నీ ఉరుకులే రాగంగా నా గుండెల మోగంగా సరిగమలై సాగంగా నాలో సగభాగంగా నీ ఉరుకులే రాగంగా నా గుండెల మోగంగా సరిగమలై సాగంగా నాలో సగభాగంగా గంగా నిజంగా నువ్వే నాలో సగభాగంగా. అంటే హిట్ సాంగ్, తెలుగు భయంకర హిట్, మంచి సాంగ్. తరేనా తరేనా తరే తానని నన్నలా మపసా మపని మపసాని పమ్మరి సదా. என்னை காதலிக்க பிறந்தவனே நீதான் என்று கைகள் கோர்த்து என் தோள் சாயும் தோழன் என்று எனக்கு தோன்றியதாலே எல்லாம் மாறியதாலே உன் கண்ணுக்குள்ளே காதலனே விழுந்து எழுகிறேன். விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, வராமலே போக முடியுமா? விரைந்து விட்டேன் காதல் வலையிலே. நிஜந்தான் நிஜந்தான் இங்கே கனவுகளின் தொல்லை தாங்கல, விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, வராமலே போக முடியுமா? விரைந்து விட்டேன் காதல் வழியிலே. கம்போசிஷன்
நல்ல சாங், ஒரு ஜாலியான ஒரு 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 நம்பர். இது என்ன தெலுங்குல இத்தனை changes. கேட்டிருந்தேன். ஆமா. உதித் நாராயண் சார் ஆமா. கேட்டிருப்பாங்க. நான் கலவன கூட நினைக்கல இந்த சாங் நம்மளுக்கு வரும் அப்படின்னு தமிழ். பட்டானண்டு பிரேமல்லோ மரே. இந்த இந்த ஷோனால எனக்கு என் பாட்டுலாம் பாடுற வாய்ப்பு கிடைச்சது. அதாவது லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே பார்க்குறாங்க. சீரியஸா ஆமாம், மனதோடு மனதில் மனம் விட்டு சரண் அவர்கள் வாழ்க்கையில் அவர் சந்தித்த வெற்றிகள், அவர் மனசில் இருக்கிற ஏதாவது சின்ன வேதனை இருந்தால் கூட, கவலை இருந்தால் கூட, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் இல்லை. யா சரண் மெலடி அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம். அதில் வந்து அப்பா பாடாத வெரைட்டியே கிடையாது மெலடியில். கண்ணீரில் நீரலான தரநான தரரராரா தரரராரா. என்ன வேணும் அப்படி போயிட்டு தாலாலே தானே நானே தானே அந்த டச்சஸ் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக வந்தது. அந்த அதே மாதிரி அங்கேருந்து தான் வந்தது. மெலடி செக்மெண்ட்ஸ் நிறைய பாடிருக்கீங்க நீங்கள். அந்த மெலடி நான் லக்கி ஆக்சுவலாக. எனக்குன்னு வர்ற பாட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே மெலடிஸ் தான் வருது. அப்பா பண்ண ஒரு மியூசிக்கில் வந்து அக்கா பாடியிருப்பாங்க பல்லவி. ஆமாம். கண்ணா கலக்கமா நெஞ்சில் வருத்தமா கண்ணே இனியே நம்மா இனிமேல் நான் தானம்மா. அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு அந்த படத்தில் அப்பா மியூசிக் பண்ணது. அதுக்கப்புறமா மழையில் மண்ணிலே மண்ணிலே, மூணாவது சென்னை 28ல் யாரோ யாருக்குள் இங்கு. அப்படியே என்ன ஒரு அற்புதமான மேட்ரு. ஒரு பல்லவியை எடுத்து சினிமாவில் டைட்டில் ஆக்கியிருக்கீங்க. குங்கும பூவே கொஞ்சம் பூராவே. அந்த படத்தில் ஒரு அற்புதமான மெலடி சாங் அது பாடிருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே வந்து மெலடி அமைஞ்சது. ரொம்ப நல்லது. அதில் யுவன் நானும் சேர்ந்து ஒரு சாங் பாடியிருப்போம். அவர் ஃபுல்லாக ஒரு வேர்ஷன் பாடியிருப்பார். நானும் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து யுவன் நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி அதை ரெக்கார்டில் வச்சிருந்தோம். கடலோரம் ஒரு ஊரு, ஒரு ஊரில் ஒரு தோப்பு, ஒரு தோப்பில் ஒரு பூவு, ஒரு பூவில் ஒரு வண்டு. முதல் முதல் வண்டொன்று தீண்டியதும் வீரல் பட்ட பூவேர்த்ததோ, தொட தொட மோகங்கள் தூண்டியதும் சுட சுடத்தேன் வார்த்ததோ. மெதுவா மெதுவா அனுசரீதமா பதமா அனுபவி, எது என் விருப்பம் கொடு கொடு, இருக்கும் நாணம் விடு விடு. கடலோரம் ஒரு ஊரு, ஒரு ஊரில் ஒரு தோப்பு. வா அப்படியே சிஸ்டர் கூட பல்லவி கூட ரஹ்மான் சார்கிட்ட ஒரு பாட்டு பாடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் செவ்வானம். செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாதோ, விண்மீன்கள் கண்ணி பெண் சூடும் மல்லிகையாகாதோ, கண்ணார உன்னை வரவேற்று என் காவி குயில் பாடாதோ, கண்ணார தோழில் இடம் கேட்டு என் வண்ணக்கிளி பாடாதோ. செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாதோ, விண்மீன்கள் ரொம்ப அழகா பாடுறோம் சூடும் மல்லிகையாகாதோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா நீங்கள் பாடினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அப்புறம் மனதோடு மனவில் ரீசெண்டாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பாடணும்னு ஆசை இருந்து அந்த தொழில் இல்லாமல் வேறு தொழிலுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த மேடையில் கூட்டி வந்து அவங்க ஆசையை தீர்க்கிறது தான் அந்த செக்மெண்ட். இந்த எபிசோடு ஃபுல்லாக அதுதானே, பாடணும்னு ஆசை இருந்து. அது மாதிரி இன்றைக்கி வந்து வரப்போகிற கெஸ்ட்டு அவர் டாக்டர்,
ஹெல்ப்லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வரப்போகிறாரு. ப்ளீஸ் வெல்கம் சார். Hi doc. Hi Sharan, how are you? Good, how are you? ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல Thank you very சாங் much, பாடுங்க. Manu. Oh yes. ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே அவள் அள்ளி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சக்கரை நிமிடம் ஈர்க்கும் திசையை அவளிடம் கண்டேனே கண்டேனே பேசும் அழகினை கேட்டு ரசித்திட திறந்தோறும் மொத்தமாய் கிடந்தேனே தூங்கும் அழகினை பார்த்து ரசித்திட இரவெல்லாம் கண் விழித்து கிடந்தேனே பணியில் சென்றாலும் முகம் என் மேலே தீயாயிரங்கும் ஓ தலை சாய்த்து பார்த்தாய் தடுமாறி போனேனே ஓ லா 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 ஓ லா 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 சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே அவள் அள்ளி விட்ட கைகள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சக்கரை நிமிடம் ஈர்க்கும் திசையை அவளிடம் கண்டேனே லா 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 அங்கே தொலைந்தவன் நானே லா 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 அங்கே தொலைந்தவன் Wow. Rocking performance, Thank you, doctor. Manu. Thank you, Sharan. What a performance, doctor. Fantastic. ஜரன் ஒரு பெரிய செலிப்ரிட்டியோடைய பிள்ளையாக இருக்குச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சப்போஸ் ஒரு பிரபு சார் இருக்கார், சிவாஜி, அப்படிப்பட்ட சிவாஜி சாரோட சன் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி அந்த ரேஞ்சு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க சிம்டைம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போயாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? இல்லை, இது மற்றவங்க நிறைய பேர் ஏன் நீங்கள் அவ்வளோவா பாடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பதில் கிடையாது. எஸ், ஏன்னா ஒரு நீங்கள் இன்னொன்று கான்சன்ட்ரேட் பண்ணணும் பாடுறது, நீங்கள் ஏன் அவ்வளோவா பாடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட குறை சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா பாடுறதுங்கிறது வந்து நம்ம டெய்லி இது பாடிட்டு இருக்கோங்க. எனக்கு இப்போ பாடிட்டு தானே இருக்கேன், ரெக்கார்டிங் கூட கிடையாது. நான் டெய்லி பாடிக்கிட்டு இருக்கேன். நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பாடிக்கிட்டு இருக்கேன், நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு 3 பாட்டாவது ஓடும். ஆமாம், பிரச்சனை கிடையாது. இந்த ரெக்கார்டிங்குங்கிற விஷயம் வந்து யாராவது நம்மளை கூப்பிட்டா தான் நான் போய் பாட முடியும். 100%. அது இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறது இல்லைங்க, நீங்கள் பாடுறதில்ல. அது எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஏன் உண்மை நான் பாடுறது இல்லைங்கிறது வாஸ்தவமான பேச்சு. இது நான் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் உட்காந்துட்டு நான் இந்த பாட்டு நான் தான் பாடுறேன் அப்படின்ட்டு போய் மைக் ரூமில் போயிட்டு பாட முடியாது இல்லையா? அந்த பாட்டுக்கு பிபிஎஸ் சார் சொன்ன மாதிரி கானே கானே பே லிக்கா ஹே கானே வாலே கா நாம், அந்த மாதிரி அந்த பாட்டு அவங்களுக்கு தான் எழுதியிருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும்போது தட் டெஃபினெட்லி வில் கம். பட் இது வரைக்கும் நான் பாடின பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான சாங்ஸ். அகைன் லைக் ஐ செட், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க?
என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் சினிமா. இப்போது ஒரு விஜய் சாரோடையோ ஒரு அஜித்தோடையோ இல்லைன்னா ஒரு ஒரு விக்ரம் சாரோட சூர்யா சாரோட படம் பண்ணணும்னா கூட வந்து அவங்களோட கமர்ஷியல் சினிமாவிலேயே வந்து ஒரு வெரைட்டி பண்ணணுன்ற என்னுடைய ஆசை. எஸ், தட் இஸ் மை பேஷன் அண்ட் தட் வில் கீப் கோயிங். மனோ சார் வந்து வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருப்பார். அப்பப்போ அவர் பிரதர்ஸ் எல்லாருமே உட்காந்து ஒரு கசல் ப்ரோக்ராம் மாதிரி. நீங்கள் அவர் போய்ட்ரி அதெல்லாம் பாடுவீங்க தெரியுமா? அந்த மைத்தாலஜிக்கல் அதெல்லாம் பத்தியங்கள் நீங்கள் பாடும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த பவர்ஃபுல்லாக நீங்கள் பாடுவீங்க. அது ஏதாவது ஒரு வாட்டி நீங்கள் பாடினீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஜெயா டிவி எல்லாரும். பக்தயோக பதன்யாசி வாரணாசி பவதுரித சாத்ரவகராசி வாரணாசி स्वर्णदी तट संभासी वारणा